You are watching Grace Television. சகரியா 12:1-6 குறித்து வச்சுக்கோங்க. 1967 2025 வரைக்கும் நடக்கிற சம்பவங்கள் அதில் இருக்குது. இன்னும் நடக்கிற சம்பவங்கள் அதில் இருக்குது. குறிப்பாக நம்ம வாழ்கிற இந்த ஜென்ரேஷனுடைய மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் அந்த 6 வசனத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 வசனத்தை இப்போ நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ 6 வாசிங்க திருப்பி. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலது புறமும் இடது புறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இந்த தீர்க்க தரிசனம் தான் இப்பொழுது நடக்குது. இதோடைய ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் உள்ளதான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதான் 2வது யுத்தம். 1967 கவனிங்க, 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்த யுத்தம் நடந்தது. இது எதுக்கான யுத்தம்னா, இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஓய்வு நாள் யுத்தம், யாம் கியூபர் வாரும்பாங்க, 6 நாள் யுத்தம், 6 days வாரும்பாங்க. இது எருசலேமுக்கான யுத்தம். கிட்டத்தட்ட 3000 வருஷம் கழித்து நேபுகாத் நேச்சார் காலத்தில் அவங்க கையை விட்டு போன எருசலேம் திரும்பி 1967 தான் வருது. கிட்டத்தட்ட 3000 வருஷம் கழித்து எருசலேம் இப்போ தான் அஃபிஷியலாக உள்ளே நுழையிறாங்க. இஸ்ரவேலர்கள் உள்ளே நுழைஞ்சு எருசலேமை தங்கள் வசப்படுத்துகிறாங்க. சகரியா 12:6 எருசலேம் திரும்பவும் அல்ல, அதில் இன்னொரு வார்த்தை இருக்குது, எருசலேம் குடியேற்றப்பட்டிருக்கும்னு இருக்கு இல்லையா? அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்குச்சு. தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இப்போ எருசலேம் 1967 அவங்க கைக்கு வந்துச்சு. சகரியா 12:6 ஒரு பகுதி குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. குடியேறியாச்சு. இப்போ நைட்டில் இருக்குது பார்த்தீங்களா? நைட்டில் ஏன் அதை போட்டிருக்கிறோன்னா, ஜனங்க அங்கே குடியேறினா தான் அங்கே என்ன இருக்கும்? நைட்டில் லைட்ஸ் இருக்கும். அதுக்கு தான் நைட் போட்டிருக்கிறோம். இது பகல், இது இரவு. ஸோ கர்த்தர் சொன்னபடி சகரியா 12:6 கிட்டத்தட்ட 3000 வருஷம் கழித்து நேபுகாத் நேச்சர் காலத்துக்கு பிறகு அங்கே குடியேறியாச்சு. ஆனால் அதில் இன்னொரு வார்த்தையை கர்த்தர் அங்கே சொல்கிறார் பாருங்களேன். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். தன் ஸ்தானமாகிய எருசலேம். அப்போ எருசலேமுடைய ஸ்தானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் கூட இஸ்ரேலிய பிரதமர் சொன்னார், பெஞ்சமின் நெதன்யாகு சொன்னார், அவர் எட்டர்னல் கேபிட்டல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவார். என்ன வேர்டு? எட்டர்னல் கேபிட்டல். அப்படின்னா என்னதுன்னா நித்திய தலைநகரம். எருசலேமுடைய பேர் என்னது? நித்திய தலைநகரம். இப்போது 1967 நாடு இந்த பட்டணம் வந்துடுச்சு. ஆனால் தலைநகராக மாறல. ஏன்னா மாற்ற முடியாது. அதை மாற்றணும்னா ஐநா கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதை சுற்றி கிட்டத்தட்ட 22 அரபு நாடுகள் இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எருசலேமை தலைநகராக மாற்ற விடாதபடிக்கு நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் காரணம் இல்லை. கர்த்தருடைய நேரம் வரவில்லை. கர்த்தருடைய டைம் வந்துச்சுன்னா அது தலைநகராக மாறிடும். அவ்வளோதான் விஷயமே. 1967 கிட்டத்தட்ட 2017 வரைக்கும் எருசலேம் தலைநகராக மாறவே இல்லை. அந்த நேரம் வந்துச்சு. கரெக்டாக 50வது வருஷம், ஜூபிலி வருஷம். சரியாக ட்ரம்ப் வந்தார். டொனால்ட் ட்ரம்ப் ஃபஸ்ட் டைம் வந்தார். வரும்போது அவர் அரசியல்வாதி கிடையாது. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன். அவங்க அப்பா தாத்தாலாம் பிஸ்னஸ் மேன். அவர் பார்ன் வித் த சில்வர் ஸ்பூன்லாம் சொல்லக்கூடாது, கோல்டு ஸ்பூனும் சொல்லக்கூடாது, பிளாட்டினம் ஸ்பூன். பிறந்ததுலேருந்து அந்த ஆள் மில்லியனர், பில்லியனர், ட்ரில்லியனர். அவருக்கு அமெரிக்க ஜனாதிபதியை விட்ட சேஃபான கார் இருக்குது அவர்கிட்ட. அவர் அவ்வளோ பெரியதான ஒரு ஆள். அவர் திடீர்னு நான் ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு நிற்க போகிறேன்னாரு. ஆனால் ட்ரம்ப்பு பணக்காரர் தான், ஆனால் மக்கள்கிட்ட அவருக்கு நல்ல பேர் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் திடீர்னு ரோட்டில் இறங்கி விளையாடிக்கிட்டு இருப்பார், WWF விளையாடுவார். அப்புறம் திடீர்னு போயிட்டு மெக்டொனால்ட்ஸில் பர்கர் சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி கோமாளித்தனமான வேலைகள் நிறைய செய்வார். ஜாலியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு திடீர்னு நடிகைகளோட போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார். எல்லாம் செய்வார், சேட்டை பண்ணுவார் நரம்பா. இப்போ இவரை எதிர்த்து நிற்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹிலாரி கிளின்டன். ஹிலாரி யாருன்னு கேட்டிங்கன்னா கிளின்டனுடைய மனைவி. ஏற்கனவே கிளின்டன் 8 வருஷம் ஜனாதிபதியாக இருந்தார். இந்த அம்மாவுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். 10ஆவதுக்கு ஒபாமாவோடைய பீரியடில் இந்த அம்மா தான் வெளியுறவுத்துறை அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர். ஸோ அதனால் இந்த அம்மாவுக்கு அரசியல் பயங்கர கை தேர்ந்தவங்க. இந்த அம்மா தான் எடுத்து நிற்கிறாங்க. இப்போ பார்த்தா அமெரிக்காவே சொல்லிடுச்சு, எதுக்கு இந்த ஆளுக்கு இந்த வேலை, தேவையில்லாத வேலை,
ஹிலாரி தான் ஜெயிக்க போகிறாங்க. பகிரங்கமாக வெளியே செலிபிரிட்டிஸ், அதாவது பெரிய பெரிய ஆளுங்களை வீடியோவில் பேசுவாங்க, இந்த கோமாளிக்கு ஓட்டு போடாதீங்க, இவர் இந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது, அரசியலே தெரியாத ஆள் அமெரிக்காவுக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் பார்க்குற பார்வை வேறு, கர்த்தர் பார்க்குற பார்வை வேறு. கர்த்தர் ஒருத்தனை கொண்டாடுறாருன்னா அவருக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போது எல்லாரும் சொல்லிட்டாங்க ட்ரம்ப் தோக்க போகிறாருன்னு, பார்த்தா ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார். ட்ரம்ப் ஜெயிச்சதை யாராலையுமே நம்பவே முடியலை, ட்ரம்ப்பாலையும் நம்ப முடியல. நம்ம ஜெயிச்சிட்டோமா, என்ன நடந்துச்சு, எப்படி ஜெயித்தோம், ஏன் ட்ரம்ப் ஜெயிச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமெரிக்க ஜனாதிபதிகள் எல்லாரும் எலெக்ஷனில் நிற்கும் போது நம்ம அரசியல்வாதிகள் மாதிரி வாக்குறுதி கொடுப்பாங்க. அதில் ஒரு வாக்குறுதி என்னென்னா, நான் ஜெயிச்சு வந்தால் இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேமை மாற்றுவேன். ஏன்னு சொன்னால் அமெரிக்காவில் பெருவாரியான ஓட்டுகள் யூதர்களுக்கும் இருக்குது. அவங்க ஓட்டை வாங்கிறதுக்காக அவங்க என்ன செய்வாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. இப்போது ஜெயிச்சிட்டாரு. ஜெயித்த உடனே ட்ரம்ப்பை கேட்டாங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அமெரிக்காவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மாதமே எலெக்ஷன் முடிஞ்சிடும். ஆனால் பதவியேற்பு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஜனவரி மாதம் தான் வரும், கிட்டத்தட்ட 2 மாதம் கழிச்சு தான் வரும். அப்போ அவரை கேட்டாங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, இப்போ இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேமை மாற்றுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் ரொம்ப கூலாக, மற்ற ஜனாதிபதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஆலோசித்து நல்ல முடிவை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரம்ப் ரொம்ப கூலாக, மாற்றிடலாம், நான் வந்தோன்னே ஃபஸ்ட்டு அதை பண்ணிடுவேன்னாரு. இப்போது எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வந்துச்சு, என்னடா இந்த ஆள் கிறுக்குத்தனமாக பண்ணிடுவான் போல எதையாவது அப்படின்ட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை பண்ணாங்க. அதுதான் சகரியா 12:3-4. 3-4 வாசிங்க. நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துச்சு. இங்க பாருங்க, பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதுக்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். கிட்டத்தட்ட 22 அரபு நாடுகள் அகேன்ஸ்டாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லை, யூரோப்பியன் யூனியனில் 28 நாடு இருக்குது, அதுவும் அகேன்ஸ்டாக மாறிடுச்சு. அந்த டே 1ல் 50 நாடு அகெயின்ஸ்ட், ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டாக மாறிடுச்சு. ட்ரம்ப்பு இந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாது, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எருசலேமை 2ஆக பிரிங்கன்னு சொன்னாங்க. யார்? இந்த நாடுகள்லாம் சொன்னாங்க. அதுக்கு பேர் 2 ஸ்டேட் சொல்யூஷன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் கதை மாதிரி இருக்கும். அடுத்து உலக யுத்தத்துக்கு நான் சொல்கிற இந்த ஒரு லைன் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கும். 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எருசலேமை 2ஆக பிரி, பழைய எருசலேம் புதிய எருசலேம்னு இருக்குது. அது எதுன்னு உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அந்த பழைய எருசலேமை பாலஸ்தீன்கிட்ட கொடுத்துரு, புதிய எருசலேமை யார்கிட்ட கொடுத்துருங்க, யூதர்கள்ட்ட கொடுத்துருங்க, பிரச்சனை சால்வ்டு அப்படின்னு சொல்லி உலக நாடுகள்லாம் சொல்லுது. ட்ரம்ப்பு சொல்கிறாரு, இஸ்ரேல் சொல்லுது, அதெல்லாம் ஒரு புடி கூட கொடுக்க முடியாது, மொத்தம் எங்களுக்கு தான் சொல்லுது. கேட்கும் போது இது கரெக்டாக இருக்கும். கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, அவங்க சொல்கிறது நியாயம் தானங்க, உலக நாடுகள் பாதியாக பிரிச்சுட்டா ஒரு பிரச்சனையும் என்ன செய்யாது, வராதில்ல, உலக யுத்தத்தை தடுத்துடலாம்ல, இப்படி இஸ்ரேலும் ட்ரம்ப்பும் அடம் முடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குது, கவனிங்க. இப்போ இந்த உலக நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஐநா சபையில் போய் ஒரு கேஸ் கொடுத்து ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க, எருசலேமை தலைநகராக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி. இப்போது இந்த தீர்மானம் வந்த உடனே உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக, அதாவது ட்ரம்ப்புக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. எத்தனை பேர் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 128 பேர் ஆதரவு, ட்ரம்ப்பு இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ட்ரம்ப்புக்கு ஆதரவு பார்த்தீங்கன்னா 8 பேர் தான் ஆதரவு. இங்கே காட்டுவாங்க பாருங்களேன், அந்த ஓட்டு எடுப்பை காட்டுவாங்க, அவ்வளோதான் ஆதரவு. ஸோ இது இல்லாமல் நாங்கள் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் வரலைங்க, நாங்கள் வீட்டிலே இருந்துக்கிறோன்னு ஒரு 36 பேர் இருந்துட்டாங்க, ஆப்சென்ட் அவங்கலாம். ஆஸ் ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் என்ன செஞ்சுட்டாங்க, இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் உண்மை. 9 பேர், அது ஒரு 128. இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு எதிராக ஓட்டு போட்டவங்க 128 பேர். இப்போ என்ன ஆயிடுச்சு, எருசலேமை தலைநகரம் என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது, 2ஆக பிரிங்க, ஒன்று யார்கிட்ட கொடுங்க, பாலஸ்தீன்கிட்ட கொடுங்க, ஒன்று இஸ்ரேல்கிட்ட கொடுங்கன்ட்டு தீர்மானம் போட்டாச்சு. ஐநா சபையில் தீர்மானம் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை, இதுக்கு மேலே நடக்குமா? ஆண்டவர் சொன்னது எருசலேம் இஸ்ரேல்கிட்ட கொடுப்பேன்னு, திரும்ப தலைநகராக மாற்றுவேன்னு. இங்கே எருசலேமே பாதியாக போயிடுச்சு, தீர்மானம் போட்டாச்சு. இதுக்கு மேலே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் கர்த்தர் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுற அந்த வல்லமையை நீங்கள் பார்க்கணும். இப்போது ஐநா சபையில் 5 நாடுகளுக்கு மட்டும் ஒரு பவர் உண்டு, அதுக்கு பேர் வீட்டோ பவர்னு பேர். அதாவது அவங்க சொன்னாங்கன்னா மிச்சம் யாருமே எதுவுமே பேசக்கூடாது, அவங்க சொன்னது தான் அப்படின்னு 5 பேருக்கு மட்டும் உண்டு. யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, இந்த 5 பேருக்கு மட்டும் அப்படி ஒரு வல்லமை உண்டு.
அதுக்கு பேர் வீட்டோ பவர். இதில் பார்த்திங்கன்னா இவர் சொல்கிறத கிட்டத்தட்ட 3 நாடுகள் ஆதரவு தெரிவிக்குது. ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ரஷ்யா வந்து ட்ரம்ப்புக்கு ஃப்ரெண்டு, அதனால் அதை ஒன்றும் சொல்லாது. சைனா மட்டும்தான் இதுக்கு எதிர்ப்பு. இப்போது இப்படி போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா ட்ரம்ப்பு சொன்னார் வீட்டோ பவரை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னார். பொதுவாக வீட்டோ பவரை அவங்க நாட்டுக்கு தான் பயன்படுத்துவாங்க, இன்னொரு நாட்டுக்காக என்ன செய்ய மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. ட்ரம்ப்பு சொன்னார் வீட்டோ பவரை பயன்படுத்துகிறேன், இந்த தீர்மானத்தை யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது, எருசலேம் இஸ்ரவேலுக்கு தலைநகரம் என்று அனௌன்ஸ் பண்ணினார். அல்லேலூயா. 3000 வருஷம் கழித்து இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டது. இங்கே இருக்குது பாருங்கள், ட்ரம்ப் ரெகக்னைஸ் இஸ்ரேல் ஜெருசலேம் அஸ் இஸ்ரேல்ஸ் கேபிட்டல். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூமியின் ராஜாக்கள்லாம் ஏகமாய் கூடி நின்றார்கள். 128 நாடு அகைன்ஸ்ட்டு. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு பிறகு இந்த டெக்னாலஜி காலத்தில், சேட்டிலைட் காலத்தில், அறிவியல் வளர்ச்சி வளர்ந்த காலத்தில், படிப்பறிவு உச்சத்தில், ஞானம் பெருகி இருக்கிற காலத்தில் கர்த்தரோட வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகவில்லை. 100% கர்த்தர் நிறைவேற்றினார். இன்றைக்கி நாம் என்ன சொல்கிறோம், டெக்னாலஜி வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, சேட்டலைட் வந்துருச்சு, மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு, இப்போலாம் கர்த்தருடைய வார்த்தை நடக்குமா? இன்னும் டெக்னாலஜி வளரட்டும், ஏஐ டெக்னாலஜி வரட்டும், உலகமே என்ன வேணால் ஆகட்டும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகவே போகாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்னால் செய்வார், அவ்வளோதான். அது என்ன காலமாக இருந்தாலும் கர்த்தர் கவலைப்பட போகிறதில்ல. இன்றைக்கி பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, நமக்கு ஒரு காரியத்தை, ஒரு உதாரணத்துக்கு தான் நான் எப்போவும் சொல்லுவேன், குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. போனால் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க, எடுத்து ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துருவாங்க, பாருங்கள் வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு சான்ஸே இல்லைன்றவாங்க. உடனே அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க, ஐவி மெத்தட்னு ஒன்று இருக்குது, இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா குழந்தை பிறக்கும் அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, உங்கள் விசுவாசத்தைப்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆனால் நான் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா, அந்த டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தோன்னே அதை வாங்கிடுங்க, கையில் வாங்கி வச்சோன்னே அந்த ரிப்போர்ட்டை கையில் வச்சுட்டு நேராக ஆண்டவர்கிட்ட போங்க, ரிப்போர்ட்டை தூக்கி பிடிங்க. ஆண்டவர் மெடிக்கலி சொல்லிருச்சு முடியாதுன்னு, இதுக்கப்புறம் தான் மிராக்கலி முடிய போகுது. மெடிக்கல் எங்கே ஃபெயிலியர் ஆகுதோ அங்கே மிராக்கல் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொன்னாங்க நடக்கும், அவ்வளோதான். நாங்கள் ஒரு சமீபத்தில் பன்ருட்டின்னு ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஒரு 6 வயசு பிள்ளை தான், அது 4வது நம்ம தான் படிக்குது. 6 வயசு பிள்ளை, 6-8 வயசு தான் அந்த பிள்ளைக்கு. கேன்சரில் 4th ஸ்டேஜ், பிள்ளை சாக போகுது. டாக்டர் சொல்கிறாங்க பிள்ளை பிழைக்காது, அவ்வளோதான், ஒரு ஆப்ரேஷன் மட்டும் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மண்டையை மொட்டை அடித்து மண்டையை ஓப்பன் பண்ணியாச்சு. C4 பிள்ளை சாக போகுதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் அந்த பிள்ளை சொல்லுது, இல்லை ஏசப்பா என்னை சுகமாக்கிடுவார், நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுது. டாக்டர்ஸ் எல்லாம் சரி பிள்ளை ஏதோ சொல்லுது போலன்ட்டு உள்ளே போகிற வரைக்கும் அந்த பிள்ளை பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது. நாங்கள் வீடியோ பார்த்தோம், வீடியோ எடுத்து வச்சுருக்குறாங்க, பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது. போய் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொன்னாங்க, எங்களால் முடிஞ்சது பண்ணோம், அவ்வளோதான். ஆனால் 72 மணி நேரத்துக்கு பிள்ளை என்ன செய்யாது, கண்ணு திறக்காது. அதுக்கப்புறம் பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம், அந்த கிருமி எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. 3 மணி நேரத்தில் பிள்ளை கண்ணை திறந்துருச்சு, எழுந்திரிச்சு உட்காந்து கையை தட்டி பாட்டு பாடுது. பிள்ளை சொல்லுது, ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏசப்பா என் கூட வந்து நின்றுட்டு சொன்னார், உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ சுகமாயிருவேன்னு சொல்லி. இப்போ அந்த பிள்ளை சுகமாகி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குது. இப்போ அந்த பிள்ளை சுகமாகி ஸ்கூலுக்கு போகுது. அந்த பிள்ளையை கூட்டு வந்து காட்டினாங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைய நல்லா முடி வளர்ந்து அழகாக போகுது. அந்த பிள்ளை சொல்லுது, ஏசப்பா எனக்கு சுகம் தருவார், அவ்வளோதான். நீ C4 சொல்லு, நீ சுகமாகாதுன்னு சொல்லு, மெடிக்கலி முடியாதுன்னு சொல்லு, ஆனால் செய்கிறவர் ஒருத்தர் மேலே உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி C4ம் கிடையாது, C5ம் கிடையாது. அமெரிக்காவில் ஒரு சகோதரி, தமிழ் சகோதரி, கணவரோடு கூட பயங்கர சண்டை. இந்த அம்மாவுக்கு உயிர் வாழ ஆசை இல்லை. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, டெய்லி பயங்கரமாக குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது எல்லாம் செஞ்சு கடைசியில் அவங்களுடைய வைட்டல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லிவர், கிட்னி எல்லாம் அவுட், முடிஞ்சிருச்சு. கணவர் வந்து ஏன் அப்படின்னு கேட்டால், கணவர் இன்னொரு மனைவியோட இதில் இருக்கிறார், இன்னொரு பொண்ணோட. இப்போது கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சாச்சு. 3 மணி நேரத்தில் அந்த அம்மா செத்துருவாங்க சொல்லியாச்சு. கணவரை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, மனைவி இறந்துருவாங்க, நீங்கள் பரியலுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க, சைன் பண்ணுங்கன்னு சைன் பண்ணியாச்சு. இப்போது கணவர் வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டில் அடுத்த மனைவியை திருமணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். இந்தம்மா எல்லாம் முடிஞ்சிருச்சு, படுத்து கிடக்கு. அந்த நேரத்தில் ஒரு ஒயிட் நர்ஸ்னால் வெள்ளைக்கார நர்ஸ் வந்திருக்காங்க. வந்து சொன்னாங்களாம், எழுந்திரிச்சு உட்காந்து பைபிள் வாசி, உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா சொல்லியிருக்கு, நான் சாக போகிறேன்,
நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு, இதுக்கு மேலே நான் பிழைக்கிறதுக்கு என்ன இல்லை, வழியில். அந்த அம்மா சொல்லிச்சா, வாழ்நாள் முழுக்க பைபிள் வாசிப்பேன்னு சொல்லிப்ப உனக்கு சுகமாகும் அப்படின்னு. இந்த அம்மா சொல்லியிருக்கு, வாழ்நாள் முழுக்க நான் ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், ஏசப்பாவை தேடுவேன்னு சொல்லியிருக்கு. 3 மணி நேரம் கழித்து அங்கே ஒரு கருப்பு நர்ஸ் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு கேட்டிருக்குது. அந்த அம்மாவுக்கு கை கால்லாம் உதறி மயக்க வர மாதிரி ஆகி, ஏன்னா ஆல்மோஸ்ட் போனோம், தண்ணி கூட உள்ளே போகாது, சாப்பிட்றேன்னு கேட்குறாங்கன்னொன்னே அந்த அம்மா டாக்டருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நைட்டு டாக்டரு நைட் போட்டிருந்த நைட் பேண்ட் ட்ரெஸ்ஸோடு வராரு. எப்படி இந்த அம்மா பேசும், எப்படி கேட்கும், அதுவும் சாப்பிட எப்படி பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்க. வந்து பார்த்தா அந்த அம்மா உட்காந்துருக்குது எந்திரிச்சு, எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு. டாக்டர் கேட்குறாரு, எப்படி உனக்கு சுகமாச்சு? அப்போ அந்த அம்மா சொல்லுது, இங்கே தான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒயிட் நர்ஸ் வந்தாங்க, அவங்க வந்து டாக்டரு ஷாக் ஆகி நிற்கிறாரு. அந்த நிற்கிற அம்மா நிற்குது, ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒயிட் நர்ஸே கிடையாது, எல்லாமே பிளாக் நர்ஸ் தான், எல்லாமே ஆஃப்ரிக்கன்ஸ் தான், வெள்ளைக்கார நர்ஸ் கிடையாது அந்த இடத்துல. திருப்பி கேட்குறேன், வெள்ளைக்கார நர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க? இங்கே கிடையாது. வந்தாங்க ஒரு அம்மா, சொன்னாங்க இயேசுவை தேடுன்னு. செத்து போகிறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்குது. வீட்டுக்காருக்கு ஃபோன் அடித்தா வீட்டுக்காரர் அந்த பொண்ணோட வராரு. ஓ செத்துட்டாங்க போல், பாடியை வாங்கலான்னு பார்த்தா அந்த அம்மா ஏஞ்சி உட்காந்துருக்கு. அந்த அம்மா வீட்டில் இன்றைக்கி சர்ச்சு நடக்குது. இதுக்கு ஜெபம் பண்ணது யார் தெரியுமா? ஊழியக்காரங்க யாரும் இல்லை, அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஒரு விசுவாசி இருக்குது. அந்த அம்மா சொல்லுது, இயேசு உன்னை காப்பாற்றுவார், தைரியமாறுன்னு அநேகருடைய ஜெபம் அந்த அம்மாவை காப்பாற்றுச்சு. செத்த பொணத்தை உயிரோடு கூட தேவன் எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ நான் சொன்னதும் ஜீவனுள்ள சாட்சி 2 இப்போ உயிரோடு இருக்குது பூமியில். ஒன்று பண்ருட்டியில் இருக்குது, ஒன்று கனடாவில் இருக்குது. இப்போ இருக்கு இப்போ. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா 128 நாடு அகைன்ஸ்டாக இருந்தாலும், மெடிக்கல் அகைன்ஸ்டாக இருந்தாலும், மனுஷங்க அகைன்ஸ்டாக இருந்தாலும், அரசாங்கம் அகைன்ஸ்டாக இருந்தாலும், உலகத்தில் உள்ள அத்தனை பேர் அகைன்ஸ்டாக இருந்தாலும் கர்த்தர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் விசுவாசம் கர்த்தர் மேலே தான் இருக்கணும். உன் விசுவாசம் வேறு எது மேலேயும் இருக்கக்கூடாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஐயா நான் இந்த கூட்டமைப்பில் மெம்பராக இருக்கிறேன் ஐயா, என்னப்பன்னு கேட்பேன். ஏதாவதுனா ஓடி வருவாங்க. நான் சொல்லுவேன், கண்டிப்பாக வருவாங்க. அவங்க எப்போனா உன் சர்ச்சை இடித்த பிறகு கண்டிப்பாக வருவாங்க, வீடியோ எடுக்க வருவாங்க, இடிக்க போகிறோன்னா வருவாங்க. ஆனால் இடிக்கும் போது உன் கூட நிற்கிறது ஒரே ஒருத்தர் தான் இருப்பார், சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் உன் கூட நிற்பார். உன்னை காப்பாற்றுகிறவர் அவராக தான் இருக்கும். அதனால் முடியாது, ஆகாது, நடக்காது, இதை தேராது, என்ன வேணால் எவன் வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், ஒன்று மட்டும் சொல்லுங்கள், கர்த்தர் சொல்லிட்டாரா அது நடக்கும், அவ்வளோதான். 3000 வருஷம் கழித்து எருசலேமை அதே ஸ்தானத்தில் உட்கார வைக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருப்பாரானால் உங்களுக்கு பண்ண வாக்கு தத்தத்தையும் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னியும் கண்டிப்பாக செய்வார். தைரியமாக அதை மட்டும் பிடிச்சிக்கோங்க. யோசேப்பை பார்த்து சொன்னார், உன் சகோதரர்கள் நாளைக்கு உன் சகோதரர் உன்னை வணங்குவாங்கன்னு. மறுநாள் போனால் அடிக்கிறான் போட்டு. இவன் நினைக்கிறான், என்னடா கும்பிடுவார் எல்லாரும் வணங்குவாங்கன்னா போட்டு அடிக்கிறாங்களே. இப்போ அவன் நினச்சிருப்பான், இவனுக்கு கும்பிடக்கூட வேண்டாம், அடிக்காமல் விட்டாங்கன்னா போதும். ஆண்டவர் சொன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. அடுத்தது குழியில் தூக்கிப்பட்டான், என்ன ஆண்டவரே வேறு மாதிரி போயிட்டுருக்கு, பரவாயில்ல விடு. எடுத்து விற்றுவிட்டான், என்ன ஆண்டவரே வேறு மாதிரி போயிட்டுருக்குது, இப்போ வேறு நாட்டுக்கே அமுச்சு விட்டான், இதுக்கப்புறம் அவன் எப்படி வணங்குவான், பரவாயில்ல விடு. அங்கே போனால் நான் ஒழுங்காக தான் வேலை பார்க்குறேன், அந்தம்மா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருச்சு. இவன் நினைக்கிறான், என் வாக்கு தத்துவத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே, வணங்குவாங்கன்னு சொன்னீங்க, அவன் எங்கேயோ கிடக்கான், நான் எங்கேயோ கிடக்கேன், நான் உண்மையாக தான் இருந்தேன், நான் இன்றைக்கி ஜெயிலெல்லாம் கிடக்கேன். ஆண்டவர் சொன்னார், பார்த்துக்கலாம் விடு. கடைசியில் ஒரு நாள் வந்தது, எகிப்துக்கு இவனை பிரதமராக்கி உட்கார வச்சார். நீ இருக்கிற இடத்துல வாக்குத்தத்தை நிறைவேற்றலை, அவனை உட்கார வச்சு வாக்குத்தத்தை நிறைவேற்றத்துக்கு இவனுங்களை கொண்டாந்தாரு பாருங்க. அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் சொன்னால் செய்வார். சூழ்நிலை அப்படியாவது, சூழ்நிலை இப்படியாவது, அப்படி நடக்குது இப்படி நடக்குதெல்லாம் யோசிக்காதீங்க. அவர் என்ன சொன்னாரோ அது நடக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. காரணம், நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. 2வது யுத்தம் எருசலேம் கைக்கு வந்துச்சு. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கிற நடக்க போகிற மிக முக்கியமான யுத்தத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கடைசி காலத்தில் எசேக்கியேல் 38:8 கர்த்தர் சொன்ன ஒரு யுத்தம் நடக்கணும். எசேக்கியேல் 38:16 கடைசி நாட்களிலே அது சம்பவிக்கும். இந்த யுத்தம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரணும். ஆனால் இதில் பர்டிகுலராக இந்த யுத்தம் இஸ்ரவேலில் எதுக்கு விரோதமாக வரும்னு இருக்குது. முதல்ல தேசத்துக்கான யுத்தம், 2வது தலைநகரத்துக்கான யுத்தம். இந்த 2 யுத்தம் நடந்துருச்சுன்னா தலைநகரத்தில் 3வது தேவாலயம் வரணும். இப்போ நடக்க போகிறது தேவாலயத்துக்கான யுத்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேசத்துக்கான யுத்தம் முடிஞ்சிச்சு, தேசம் இஸ்ரவேல் கைக்கு வந்துருச்சு. தலைநகரத்துக்கான யுத்தம் முடிஞ்சிச்சு, தலைநகரம் யார் கைக்கு வந்துருச்சு,
இஸ்ரவேல் கைக்கு வந்து தலைநகராக மாறிடுச்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தலைநகரத்தில் என்ன வரணும்? தேவாலயம் வரணும். 2 தேவாலயம் ஏற்கனவே இருந்துச்சு. ஒன்று சாலமோன் கட்டினது, இன்னொன்று செருபாபேல் கட்டினது. சாலமோன் கட்டின தேவாலயம் நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்டது. கர்த்தர் தாவீதுக்கு சொல்லி கட்டின தேவாலயம் ஏன் இடிக்க அனுமதி கொடுத்தார் அப்படின்னா, அந்த வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம் 6வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 8:6 வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன நடந்துச்சா? அருவருப்பு. ஆலயத்துக்குள்ள அருவருப்பு வந்தா கர்த்தர் ஆலயத்தை விட்டு போவார், ஆலயம் இடிக்கப்படும். அவர் தான் கட்ட சொல்லுவார், அவர் தான் கட்டுறதுக்கான உதவி செய்வார், கட்டுறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் கர்த்தர் பண்ணுவார். கட்ட சொன்னவர், பர்மிஷன் கொடுத்தவர், உதவி செய்தவர் சரியா இல்லாட்டி இடிக்கவும் செய்வார். நாம் பல நேரத்தில் கர்த்தர் கட்டுறதுக்கு மட்டும்தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறோம், அவர் இடிக்கவும் செய்வார். உள்ள என்ன வந்துருச்சு? அருவருப்பு. என்ன அருவருப்பு? அதனை அப்புறம் அங்கே போய் படிச்சுக்கோங்க, வீட்டில் போய் 8ஆம் அதிகாரத்தை. இன்னைக்கு சபைகளில் அதே மாதிரி அருவருப்புகள் இருக்கு. இப்போ அமெரிக்காலாம் போயிட்டீங்கன்னா ஓரின சேர்க்கை இந்த மாதிரிலாம் இருக்கு, நிறைய அருவருப்பு இருக்கு. கர்த்தர் சபையை இடிக்க சித்தம் கொண்டார். அடுத்து 70 வருஷம் கழிச்சு செருபாபேல்கிட்ட சொல்கிறார், சரிப்பா இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவரே சொல்கிறார், நான் ஆலயத்தை போய் கட்டுங்க, என் ஆலயம் பாளைய கிடக்கிறது, போய் கட்டுங்கன்றார். செருபாபேலை வச்சு கட்டியாச்சு. 2:15 ஆகாய் புஸ்தகம் சொல்லுது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்பட்ட நாள் முதல் கொண்டு அப்படின்னு இருக்கு. இப்போ அதே ஆண்டவர் மத்தேயு 24:2 வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 24:2. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். ஏன் இடிக்கப்பட்டு போகும்? முதல் தேவாலயம் உள்ள அருவருப்பு, அதனால ஆண்டவர் இடிச்சிட்டார். அப்புறம் செருபாபேலை வச்சு சொல்றார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வச்சு கட்டுங்கிறார். ஆகாய் 2:15 எப்படி கட்டணும் அப்படியே இடிங்கிறார். மத்தேயு 24:2 ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். எதுக்கு இடிக்க சொல்றாரு? வாசிங்க. மத்தேயு 21:12 வாசிங்க. இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பல கைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். சபை கமர்ஷியல் சைட் ஆயிடுச்சு. சபை என்னவாயிருச்சு? வியாபார ஸ்தலம். சபைக்குள்ள வியாபாரம், சபைக்குள்ள பண பரிமாற்றம். சபை என்பது ஒரு வியாபாரத்தை பரிமாற்றம் பண்ணக்கூடிய பணத்துக்கான இம்பார்ட்டன்ஸான இடமா மாறிடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, கள்ளர் கொகையாயிடுச்சாமா. எப்படி உள்ளுக்குள்ள கள்ளர்கள் திருட்டத்தை பங்கு போட்டுப்பாங்களோ, எப்படி பங்கு போடுறதுக்கு சண்டை போடுவாங்களோ, அந்த மாதிரி சபை பண விஷயத்தில் சண்டை போடுற இடமா மாறிடுச்சு. அவர் சொல்றாரு, நான் சொல்லலை, அவர் சொல்றாரு. உள்ளுக்குள்ள புறா விற்கிறான், உள்ளுக்குள்ள காசுக்காரன் என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள வெட்டி கொடுறான். உள்ள என்ன செய்யறான்? சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு விசுவாசி வெட்டி கொடுறான். சபைக்குள்ள நடக்குது. கேட்டா அவர் சொல்றாரு, வெளியே 10 வட்டிங்க, நான் விசுவாசிக்காக 4 வட்டி தான் கொடுக்குறேன். கேட்டா சொல்றாரு, அது அநியாய வட்டி, இவர் நியாய வட்டி. அதாவது அநியாய வட்டி இருக்கான்ல, அவனுக்கு நரகத்தில் ரொம்ப மோசமான இடம், இவருக்கு நரகத்தில் கொஞ்சம் நல்ல இடம். அவருக்கு எண்ணெயில் போட்டு வறுத்தாங்கன்னா இவரை தோசைக்கல்ல போட்டு வறுப்பாங்க. சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சேட்டை, சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வியாபாரம், சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருக்கு தெரியாது, இல்லை கர்த்தருக்கு தெரிஞ்சாலும் கிருபை உள்ளவர் மன்னிச்சிருவார்லாம் நினைக்காதீங்க. கர்த்தருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் அப்பாவாக இருக்காரு, ராஜாவாகவும் இருக்கிறாரு. அப்பாவாக இருக்கும்போது அன்பு காட்டுவார், ராஜாவாக இருக்கும்போது தண்டிப்பார். நீங்கள் அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறீங்க. கிருபையை மிஸ்யூஸ் பண்ணுற மிக மோசமான ஜென்ரேஷன் இதுதான். கிருபையை மிஸ்யூஸ் பண்ணுறது. சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நல்லா அந்த எசேக்கியேல் புஸ்தகம் 8:9 வாசிச்சு பாருங்க. மன்னிக்கணும், 9ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. வசனம் தெளிவாக சொல்லுது. 9ஆம் அதிகாரத்தில் நியாய தீர்ப்பு தேவாலயத்தில் மூப்பரிடத்திலிருந்து தொடங்குகிறது. நியாய தீர்ப்பு எங்க தொடங்குதான்? புல்பீட்ல இருந்து தொடங்குது. கீழே உட்கார்ந்துருக்கிறவனுக்கு அடி 2னா, மேலே உட்கார்ந்துருக்கிறவனுக்கு 4. செய்தி கேட்கிறவனுக்கு 2னா, கொடுக்கிறவனுக்கு 4. நினைச்சுக்காதீங்க கர்த்தர் கிருபை உள்ளவர், என்ன பண்ணாலும் மன்னிச்சிருவாருன்னு. தேவன்
நீங்கள் டோட்டல் பைபிள் எடுத்து பாருங்கள், யாருடைய கோபம் மோசம் மட்டும் பாருங்கள். பிதாவின் கோபத்தை பற்றி பைபிள் சொல்லாது, குமாரன் கோபத்தை பற்றி தான் சொல்லும். சங்கீதம் 2 வாசிச்சு பாருங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தமிடுங்கள். வெளிப்படுத்தல் 6:15-16 வாசிச்சு பாருங்க. அவர்கள் கண்மலைகளையும் பர்வதங்களையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும், இருக்கா இல்லையா? 6:16 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் கோபம் ரொம்ப மோசம். இயேசுவை நீங்க கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்பு உள்ளவர், உங்க வீட்டில் ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு அவர் தலையை சாச்சிக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு பாவம் போல இருக்காருன்னு நினைக்காதீங்க. சவுக்க திருப்பினாரு, ஒரு பைய கிட்ட நிற்க முடியாது. எருசலேம் தேவாலயத்தில் சவுக்க திருப்பினாரு, ஒருத்த நிற்க முடியாது. வசனம் சொல்லுது, திரும்பி வரும்போது இந்த தடவை சவுக்கு இல்லையாமா, பட்டயமாமா. அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவ்வளோதான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நீ யாருக்கும் பயப்படாத, தேவனுக்கு மட்டும் பயப்படு. நீ மனுஷனுக்கு பயந்தா மனுஷன் இல்லாத போது பாவம் செய்வ, தேவனுக்கு பயந்தா நீ பாவமே செய்ய மாட்ட. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. மனுஷனுக்கு பயப்படுற ஒரு கூட்டம், பாஸ்டருக்கு பயப்படுற ஒரு கூட்டம், விசுவாசிக்கு பயப்படுற ஒரு கூட்டம், யாருக்கும் தெரியாத நினச்சிக்கிட்டு ரூம்குள்ளே நீ பண்ணுறது சேட்டை பண்ணுறது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் நொறுக்குனாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். அவருக்கு உன் குடும்பத்தை கட்டவும் தெரியும், உன் குடும்பத்தை இடிக்கவும் தெரியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுவும் ஊழிய விஷயங்களில், பண விஷயங்களில் உன்னை கொடுத்து நம்பி கொடுத்த குடும்பம், நம்பி கொடுத்த சபை, நம்பி கொடுத்ததான பணம், நம்பி கொடுத்ததான நேரம், எல்லாத்துக்கும் நீ உண்மையாக இருக்கணும். இன்னைக்கு உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் உலகத்தின் மனுஷர் அல்ல, சர்வ வல்லமையுள்ள ராஜாவுடைய சிட்டிசன்ஸ். இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சபை ரொம்ப மோசமான இடத்துல இருக்குது. துணிகரம் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் வந்து மன்னிச்சுடுவார். உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு அப்பா தப்பு செஞ்ச உடனே தண்டனை கொடுத்துட்டாருன்னா அடி கம்மி, உடனே தண்டிச்சிட்டாருன்னா. ஆனால் நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டே வராரு, ஒரு நாள் மொத்தமாக வச்சு செய்ய போகிறாருன்னு வச்சுக்கோங்க, தொலைஞ்சோன்னு அர்த்தம். 2000 வருஷமாக கர்த்தர் பொறுமையாக இருக்கிறாரு. நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க ஆண்டவருக்கு அடிக்க தெரியாது போல, அவருக்கு மறந்து போச்சு, எல்லாம் ரொம்ப சாஃப்ட்டு, ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கார், டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். மனம் திரும்பிடு, வேணாம், நல்லதுக்கு இல்லை. யாருக்கும் தெரியாது, என் மனைவிக்கே தெரியாது. 10 வருஷமாக மெயின்டைன் பண்ணுற, 10 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணிடுவார் மகனே. ஆண்டவர் யாருக்கு பேசுகிறான்னு தெரியல. நீ நினச்சிக்காத, யாருக்கும் தெரியாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தருக்கு தெரியாதுன்னு எல்லா வயலுக்கும் தெரியும். உன்னை விட்டு வச்சிருக்காரு கர்த்தர். நீ மனம் திரும்பிடுன்றதுக்கு வெயிட் பண்ணுறாரு. எத்தனை பேருடைய பணத்தை ஏமாற்றி விட்டு நீ காணிக்க போட்டால் எல்லாம் மன்னிச்சிடும்னு நினச்சி தெரியுற. கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துரு, இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். நீ கொடுக்க வேண்டிய காசை டாக்டர்கிட்ட கொடுப்ப, கரெக்டாக அந்த பணத்தை கொடுக்க வைப்பார். ஏன்னா உன்னை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போனமே அவர், உன் மேலேயும் கிருபையாக இருக்கிறாரு. ஆனால் அநீதி உள்ளவனை கூட்டிகிட்டு போக முடியாது, நீதியை சரி கட்ட தானே கூட்டிகிட்டு போக முடியும். அப்போ நீதியை சரி கட்டுற ப்ராசஸ் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்மளே போய் ஒப்பு கொடுத்து ஆடு மாடை பலி கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இல்லை நான் ஆடு மாடை பலி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சவுல் மாதிரி சொன்னீங்கன்னா ராஜ்யபாரம் போகும், பையன் போவான், எல்லாம் போகும், கடைசியில் மரணம் கொடூரமாக இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு எதுக்கு தீர்க்கதரிசி அனுப்பி எச்சரிக்கிறாருன்னா, உடனே மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடணும், ஒப்புரவாயிடணும், அதை விட்டு வெளியே வந்துடணும். இங்கே பாவம் செய்ய மாட்டான்னு கர்த்தர் நினைக்கல, அவன் மனம் திரும்பி வரானான்னு தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. கர்த்தர் நம்ம விழ மாட்டோன்னு நினைக்கல, திருப்பி எழுந்திருக்கிறோமான்னு தான் நினைக்கிறார். உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாரு. சிலராக நினச்சி தெரியுறாங்க, யாருக்கும் தெரியாது, எதுவும் தெரியாது, பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கிறோம், மொபைலில் ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கிறோம், தொலைஞ்சம் அவனை. நீ கர்த்தர் நினச்சார்னா உன் ஃபோனை ஒரே நாளில் வெளியரங்கமாக்கி ஊர் முழுக்க பரப்பி விட்டுருவார். அவர் அப்படி செய்கிறது இல்லை, அவர் அந்த தேவன் இல்லை. ஆனால் மூடி இருக்கிற அவருடைய நிழல் உன்னை வச்சு போச்சு, பிசாசு உன்னை நடுத்தரில் கொண்டு நிறுத்திடுவான். மனம் திரும்ப உடனே மாறிடு, நல்லது. கர்த்தர் சொல்கிறாரு, ஐயோ இத்தனை வருஷம் ஆகிப்போச்சே, இல்லை அதுக்கு ஈக்குவலாக நீ பலன் கொடுக்க வேண்டியிருக்கும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எருசலேம் தேவாலயத்தையே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு என்ன செஞ்சுட்டாராம், இடிச்சிட்டார். இப்போ ஆண்டவர் சொல்கிறது, 3வது தேவாலயம் கண்டிப்பாய் வரும். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும் வாசிக்க வேண்டாம், நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்திலையும்
அடுத்த ஆலயத்தை கொடுத்த ரெஃபரன்ஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 3வது தேவாலயம் வரும். மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் வாசிங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவாலயத்தில் நிற்க காணும்போதுன்னு அர்த்தம். இப்போ தேவாலயம் இல்லை, அடுத்து என்ன வரணும்? தேவாலயம் வரணும். 3வது தேவாலயம் இஸ்ரவேலில் வரணும். ஆனால் தேவாலயம் எங்கே வரும்? அதான் கேள்வி. இங்கே நல்லா கவனிங்க. இது முதல் தேவாலயம். இந்த இடத்துல தான் தேவாலயம் இருந்துச்சு. இதுக்கு பேர் டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு பேர். இந்த மலைக்கு மேலே தான் ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. டக்குன்னு ஒரு 2 வசனத்தை எடுங்க, டக்குன்னு எடுத்து வாசிங்க பார்ப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபியூசன் ஆகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினார். என்ன மலையிலே? மோரியா என்னும் மலையிலே. மோரியா மலையில ஞாபகத்துக்கு வந்துச்சா? என்ன ஞாபகத்துக்கு வருது? ஈசாக்க பலி கொடுக்க போனது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்குப் போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல். அந்த மலையை தான் யார் வாங்கினது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவீது வாங்கினது. அந்த மலையில் தான் சாலமோன் தேவாலயம் கட்டினது. அந்த 2 வசனம் தான் நீங்கள் வாசிச்சிங்க. அந்த மலை தான் இங்கே இருக்க மலை. இந்த மலையில் தான் என்ன வரணும்? தேவாலயம் வரணும். முதல் ஆலயமும் இங்கே தான் இருந்துச்சு, 2வது ஆலயமும் இங்கே தான் இருந்துச்சு. இப்போ 3வது ஆலயமும் எங்கே தான் வரணும்? இங்கே தான் வரணும். இப்போ சண்டை முதல்ல தேசத்துக்காக, 2வது தலைநகரத்துக்காக, 3வது தேவாலயம். அது இருந்த இடம் வேணும். இப்போ அந்த இடத்துல வேற ஒரு வழிபாட்டு தலம் இருக்குது. இந்த இடம் தேவாலயத்துக்கான இடம். வசனத்தின்படி நமக்கு தெரியும். இப்போ எசேக்கியேல் 38 கடைசி காலத்தில் ஒரு யுத்தம் நடக்கும்னு வாசிச்சோம் இல்லையா? வாசிச்சோமா இல்லையா? அதில் 8வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, பற்பல ஜாதிகளிலிருந்து சேர்த்துக்கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷத்தில் நீ வருவாய் இருக்கா? அப்போ 3வது யுத்தம் எங்கே வரணும்? இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வரணும். இன்னொரு வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 39 அடுத்த அதிகாரம். இதே யுத்தத்தை பற்றி அங்கே இருக்கு. எசேக்கியேல் 39:2 வாசிங்க. நான் உன்னை திரும்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வட புறங்களில் இருந்து எழுப்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இஸ்ரவேல் மலைகளில் 2 தடவை, ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றாரு. இந்த யுத்தம் இஸ்ரவேல் மலையில் நடக்கும். இந்த யுத்தம் தான் 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. எதுக்காக ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த யுத்தத்தினுடைய பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அல் அக்ஸா ஃப்ளட். அந்த யுத்தத்தின் பேர் என்னது? அல் அக்ஸாங்கிறது இந்த வழிபாட்டு தலத்துக்கு பேர் தான் அல் அக்ஸா. இது எங்கே இருக்குது? டெம்பிள் மவுண்ட்டில் இருக்குது. இந்த மலைக்கு விரோதமாக தான் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த மலையை எங்ககிட்ட கொடுத்துருங்க, எருசலேமை 2ஆ பிரிங்க, பழைய எருசலேம் எங்களுக்குன்னாங்கல்ல, அது இந்த மலையிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த மலையை எங்ககிட்ட கொடுங்கன்னு தான் அவங்க யுத்தத்தை ஆரம்பித்ததே. இப்போது மலைகளுக்கு விரோதமான யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னோம். அப்போ உள்ளவங்கலாம் இந்த டிவிலெலாம் பேசுவாங்கள்ல, அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு 2 வாரத்துக்குள்ளே இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துடும், அதுக்குள்ளே ஹமாஸோட பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை என்ன பண்ணிடுவாங்க, தீர்த்துருவாங்கன்னு. ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினது, இந்த யுத்தம் முடிவுக்கு வராது. நாங்கள் அப்போ அந்த அன்னைக்கு போட்ட நேற்று வரலே சொல்லியிருக்கிறோம், இந்த யுத்தம் முடிவுக்கு வராது, இது மலைக்கான யுத்தம். இந்த மலை முழுவதுமாக எருசலேம் முழுக்க இந்த இடம் தேவாலயம் கட்டுறதுக்கு இப்போ அங்கே இடம் இல்லை, வேற ஒரு வழிபாட்டு தலம் இருக்குது. இந்த இடத்துல தேவாலயம் கட்டுறதுக்கான இடம் கிடைக்கும், இந்த வழிபாட்டு தலம் இல்லாமல் போகும். அந்த காரியம் நடந்த பிறகு தான் இந்த யுத்தம் நிற்கும். அது வரைக்கும் இந்த யுத்தம் என்ன செய்யாது, நிற்காது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த யுத்தத்துக்கு மலைக்கு விரோதமாக நடக்கும், அந்த யுத்தத்தில் வடபுறத்திலிருந்து ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நல்லா கவனிங்க, வடபுறத்திலிருந்து ரஷ்யா எழும்பி வர தொடங்கும். இந்த வடபுறத்திலேருந்து ரஷ்யா வரும். இந்த யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. அக்டோபர் 23 ஆரம்பிச்சாச்சு. இந்த யுத்தத்தில் ரஷ்யா ஜாயின் பண்ணணும். இப்போ நீங்கள் எசேக்கியா அந்த சகரியா 12:6 வாசிக்கும் போது,
அந்த யூதா புத்திரரை பற்றி வாசிச்சோம் இல்லையா? அவர்கள் வாசிங்க சகீரியா 12:6. நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும். ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. அந்நாளிலேன்னு இருக்குல்ல, அது எப்பன்னு கேட்டிங்கன்னா எருசலேம் தலைநகர் ஆகிற அந்நாளிலே. எருசலேம் தலைநகர் ஆகிற அந்த காலத்தில் யூதாவின் தலைவரை அப்படின்னா 2018 2024 வரைக்கும் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் மாறுச்சு. அந்நாளில் இருக்கிற யூதாவின் தலைவர் யாருன்னா பென்யமின் நெத்தன்யாகு. இப்போ இருக்கிறவர் அந்நாளிலே யூதாவின் தலைவரை பென்யமின் நெத்தன்யாகுவை வாசிங்க. வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். இப்போ காசா தாண்டி லெபனான் தாண்டி இப்போ சிரியா போய் அடுத்து எங்க போயிருக்கிறாங்க? ஈரானுக்கு போறாங்க. இந்த வசனம் அப்படியே நடக்குது பாருங்க. இடதுபுறமும் வலதுபுறமும் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர்கள் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டது. இப்போ அதைத்தான் பென்யமின் நெத்தன்யாகு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதைத்தான் செய்கிறார். எல்லா பக்கமும் போகுது. இந்த தீர்க்க தரிசன வசனம் தான் நிறைவேறிட்டு இருக்குது. அதில் மலைக்கு விரோதமாக இவங்க ஆரம்பிச்சதுனால இது ஆரம்பிச்சிச்சு. இப்போ வடபுறத்திலிருந்து ரஷ்யா புறப்பட்டு வரணும், வந்து இந்த இடத்துல தலைமை ஏற்று சண்டை நடத்தணும். இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இப்போ 2வது முறை வந்த உடனே ட்ரம்ப் ஏன் 2வது முறை வந்தார்? அமெரிக்காவை காப்பாற்ற போகிறாரு, டாரிஃப் போட போகிறாரு, அவர் வந்து விலைவாசியை குறைக்க போகிறாரு, என்னென்னவோ சொன்னாங்கல்ல. இப்போவும் சொல்கிறேன், அதெல்லாம் அவங்க வியூ. கர்த்தர் எதுக்கு அவரை கொண்டாந்தார்னா இந்த இடத்த வாங்கி இஸ்ரவேல் கையில் அவர் கொடுத்துட்டு போயிடுவார். இந்த இடத்த வாங்கி இஸ்ரவேல் கையில் அவர் கொடுத்துருவார். ஆனால் அவர் தேவாலயம் கட்ட மாட்டார். திருப்பியும் சொல்கிறேன், தேவாலயம் கட்டுறவன் வேற ஒருத்தன், அது வேற ஒரு ஆள். அவர் தேவாலயம் கட்ட மாட்டார். அவர் இந்த இடத்த வாங்கி கொடுக்குற ஆள். இப்போ அவருக்கு இது தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா காசாவை மொத்தமாக எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். இல்லைனா விலைக்கு நான் வாங்கிக்கிறேன்றார். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு? காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், இல்லை காசாவை நான் என்ன பண்ணிக்கிறேன், மொத்தமாக எடுத்துக்கிறேன். முதல்ல எருசலேம் தலைநகர் ஆக்கிறேன்னதே எல்லாருக்கும் பைத்தியம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் செஞ்சு முடிச்சுட்டாப்புல. இப்போ இந்த இடத்த நான் மொத்தமாக என்ன செய்கிறேன், எடுக்க போகிறேன். ஏன் எடுக்க போகிறாருன்னா இந்த காசா இருக்கிற இடத்த எடுத்தால் தான் இதை அவர் எடுக்க முடியும். இந்த இடத்த எடுக்கிறதுக்கான வேலை தான் நடக்குது. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். என்னன்னா, இந்த யுத்தம் 3ஆம் உலக யுத்தமாக மாறும். இப்போ இருக்கிறது இல்லையா, இது 3ஆம் உலக யுத்தமாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இன்றைக்கி வந்த செய்தி. ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு 3ஆம் உலக யுத்தம் வெகு தூரத்தில் இல்லை, ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே இதே காரியத்தை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் சொல்லிட்டாரு, நான் 3ஆம் உலக யுத்தத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதெல்லாம் வராது ஆகாது நடக்காதுன்றவங்களுக்கு நாங்கள் பேசலை. யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள்னு சொன்ன இடத்துல நாம் இப்போ இருக்கிறோம். யுத்தத்துக்கு நடுவில் நாம் இருக்கிறோம். 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுன்னு ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு, ஆரம்பிக்க போகுதுன்னு ட்ரம்ப் சொல்கிறார். இந்த யுத்தம் என்னவா முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த ட்ரம்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு தான் இந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். உங்களுக்கு எனக்கும் அடையாளம் என்னென்னா இந்த யுத்தம் இந்த காரியத்தில் யுத்தம் வருது நடக்குது என்ன ஆகுது அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் பார்க்கலாம். ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா இந்த வழிபாட்டு தலம் இருக்குல்ல, அங்கே பார்க்குறீங்கல்ல, அது அந்த இடத்துலேருந்து இல்லாமல் போகும். அதுக்கு 2 காரணம், ஏதாவது ஒரு காரணத்தினால் அது இல்லாமல் போகும். ஒன்று, இந்த யுத்தத்தில் அது வீழ்த்தப்படலாம். யாராவது அதை என்ன செஞ்சு இடிச்சிருவாங்க. இப்போ இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் 500 மாஸ்க் இடிச்சிருக்கிறாங்க. காசா பகுதியில் லெபனானில் மட்டும் 500 இடிச்சிருக்கிறாங்க. அவங்க கடைசியாக இடிக்கிறது இதுவாக தான் இருக்கான். மேபி இல்லையா, ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி நம்ம காலத்தில் இஸ்ரேலில் இப்போ வரும். எப்படிங்க சொல்கிறீங்க? அதே எசேக்கியேல் 38:19 வாசிங்க. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய அதிர்ச்சி உண்டாகி, பெரிய அதிர்ச்சினா மினிமம் 6-7 பெரிய அதிர்ச்சி உண்டாகி, நல்லா கவனிங்க, அப்போ பெரிய அதிர்ச்சி வந்தால் இது இடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று யுத்தம், இல்லை பூமி அதிர்ச்சி. இயேசு சொன்ன அடையாளங்களில் 2 இருக்குது. ஒன்று யுத்தம், இன்னொன்று பூமி அதிர்ச்சி. இந்த 2ல் ஏதோ ஒன்றில் இதை விழுகிறத பார்ப்பீர்கள். திருப்பியும் சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சபையின் காலம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வசனத்தை வாசிக்கிறோம், நம்ம முடிக்க போகிறோம். இந்த காரியங்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயம் நடக்கணும் இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசி.
பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அர்த்தம் என்னன்னா, இந்த இடம் டெம்பிள் மவுண்ட், இஸ்ரவேலுக்கு பரிசுத்த பூமி அது. ஸோ அவனுடைய இடத்த புறஜாதியார் மிதிக்கிறாங்கன்னா இன்னொருத்தருடைய வழிபாட்டு தலம் இருக்கிறதுனால தான் அவங்க மிதிக்கிறாங்க. ஸோ புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை, சபையின் காலம் தான் புறஜாதியார் காலம். இது நிறைவேற வரைக்கும் இதை அவங்க மிதிப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க மிதிக்கிறது நின்றுச்சுன்னா இந்த இடம் அவங்க கைக்கு, இஸ்ரேல் கைக்கு போயிடுச்சு, இந்த வழிபாட்டு தலம் கீழே வந்துச்சுன்னா மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிடுவான். டேக் ஓவர் பண்ணிட்டானா புறஜாதியார் காலம் நிறைவாக போகுதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? கரெக்டாக 24 இது இருக்குது. 28 இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, அதை பாருங்க, அக்டோபர் 2023 தொடங்கிருச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இது சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது மீட்பு சமீபம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப சம்பவிக்க ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆகுது. சம்பவிக்க ஆரம்பிச்சு நம்முடைய மீட்பு மிக 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 சமீபம். நம்ம கண்ணுக்கு இருக்கிற கடைசி அடையாளம் இந்த இடம் இஸ்ரவேல் கைக்கு போவது, புறஜாதியார் காலம் முடிவடையுதுன்றதுக்கான ஒரு அடையாளம் அது. அதுக்கு அப்புறம் எந்த செகண்ட் வேணாலும் வருகை வரும். இப்போ வராதா அப்படின்னா இது நீங்களும் நானும் ஆயத்தப்படுவதற்கான காலம். ராஜா கூப்பிடுறது ரெடி ஆகி போச்சு. எஸ்தரை எப்போ கூப்பிடுவாருன்னு தெரியாது, ஆனால் எஸ்தர் ரெடியாக வேண்டிய காலம் இது, சுத்திகரிக்கப்பட வேண்டிய காலம் அது. சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ராஜா கூப்பிடுவார். ஒரு நாள் வரும், ராஜா கூப்பிடுவார், போயிட்டே இருக்கணும் அரண்மனைக்குள்ளே. உங்களுக்கும் எனக்கும் கடைசி வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நான் இந்த கோலார், இந்த கேஜிஎஃப்பை பற்றி நான் ஒரு விஷயத்தை சந்தோஷமாய் சொல்லுவேன். உங்கள் மேலே கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. இல்லைனா ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பிக்கிட்டே இருக்க மாட்டார். எப்படியும் வருஷம் முழுக்க உங்களுக்கு பல கூட்டங்கள் இங்கே நடத்தப்படுது. வருகையை பற்றி மட்டும் நான் சொல்லலை. சுத்திகரிப்பு கூட்டம், உபவாச ஜபம், ஊழியர் கூட்டம், அநேக பட்டணங்களில் வாய்ப்பு இல்லை. பெரிய பெரிய பட்டணங்களில் வாய்ப்பு இல்லை. அமெரிக்காவில், யூகேலலாம் இப்படி வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கே வர்றதுக்கு ஆக்சஸ் கம்மியாக குறைவாக இருக்கிறதான இந்த இடத்துல, ஒரு ஃப்ளைட்டு கிடையாது தானே, இங்கே அக்சஸ் குறைவாக இருக்கிற இடத்துல இவ்வளோ கூட்டங்களை கர்த்தர் நடத்துகிறார் என்றார் கர்த்தருடைய ஜனங்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஸோ ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறதுனால செய்தியை வந்து கொடுக்குறாரு. அதே நேரத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாயும் கேட்கப்படும். வெறும் கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு போகிறதுக்கு இல்லை, கேட்டுட்டு அப்படியான ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கேட்டுட்டு ஆயத்தப்பட்ட போகணும், ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இனி காலம் செல்லாது, நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வரப்போகிறார். அல்லேலூயா. இனி ஆயத்தப்படுதல் மட்டும்தான் நம்முடைய வேலையாக இருக்கும். பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு எதிர்காலம், பேரனுக்கு வீடு, அவங்களுக்கு இதெல்லாம் காலம் தாழ்த்தினால், வருகை தாமதித்தால் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இப்போ நமக்கு இருக்கிற நேரம் கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிறதுக்கான ஒரு நேரம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில்? வேதம் சொல்லுது 4ஆம் அதிகாரத்தில், உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஆனால் கர்த்தர் எதுக்கு வராராம்? நியாயம் தீர்க்க வருகிறார் என்று அந்த வசனம் சொல்லுது. நான் நினைக்கிறேன் அந்த புஸ்தகம் என்று நான் நினைக்கிறேன், சரியாக தெரியல, ஆனால் 4:12 அது மட்டும் தெரியும். வசனம் தெளிவாக சொல்லுது, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. இஸ்ரவேலே, உன் தேவன் நியாயத்தீர்ப்புக்கென்று வருகிறார். முதலாவது பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக வந்தார். இப்பொழுது அக்கினியினால் பட்சித்து சுத்திகரித்து நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி வரப்போகிறார். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? கிருபையின் கண்களோடு கூட வந்தவர் அவர். இப்பொழுது நியாயத்தீர்ப்பின் கண்களோடு கூட வரப்போகிறார். அவர் வாயிலிருந்து கிருபை பொருந்தின வார்த்தைகள் முதலாவது வந்தது. இப்பொழுது அவர் வாயிலிருந்து பட்டயத்துக்கு ஒப்பான வார்த்தைகள் வரப்போகிறது. அன்னைக்கு தனக்கு விரோதமாய் இருந்தவர்களை தன்னை ஒப்பு கொடுத்து அவர்கள் கையிலே தன் ஜீவனை ஒப்பு கொடுக்க அவர் வந்தார். இப்பொழுது ஆண்டவர் அத்தனை பேரையும் நியாயம் தீர்க்க, அழித்தொழிக்க கர்த்தர் வரப்போகிறார். நிச்சயம் முதலாம் வருகைக்கும் 2ஆம் வருகைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. முதலாம் வருகையில் வந்த இயேசுவையே எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, அதே மாதிரி வருவார் நினைக்காதீங்க. இப்போ அவருடையதான அமைப்பே வேற. முன்னாடி மாம்சமும் இரத்தமும் உடையவராய் வந்தார், இப்பொழுது ஆவியாய் வரப்போகிறார்.
இவருக்கு மாம்சமும் இரத்தமும் இல்லை. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அப்பொழுது சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இப்பொழுது பட்சிக்கிற சிங்கத்தை போல கர்த்தர் வரப்போகிறார். யூத ராஜ சிங்கம் வரப்போகிறது. ஒப்பு கொடுப்போமா? உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இவ்வளோத்தையும் கேட்டு இன்னும் நீங்கள் ஆயத்தப்பட ஒப்பு கொடுக்கலன்னா, நிர்விசாரமாக இருப்பீங்கன்னா, உங்கள் இரத்த பழிக்கு நாங்கள் நீங்களாக இருக்கிறோம். உங்களுக்கு சொல்ல வேண்டியதை நாங்கள் சொல்லுகிறோம். அத்தனை பேரையும், உங்களையும் உங்களுடைய உண்டானவைகளையும் வேலியடைத்து பாதுகாத்து பேழைக்குள் கொண்டு போக வேண்டியது உங்கள் பொறுப்பு. கர்த்தர் ஏன் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்தாரு? இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலத்தில் நிலை நிற்கக்கூடாது. கடினமான காலங்கள் வருகிறது. இதுவரைக்கும் மனுஷர்கள் கண்டிராத காலம் ஒன்று வருகிறது. அந்த நாளில் யார் நிலை நிற்க கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நல்ல வாய்ப்பு இப்பவே. வேலைக்குள்ள போயிட்டோம்னா கதவை அடைச்சிட்டு வெளியே இருந்து கர்த்தர் பார்த்துப்பார். போகலைன்னா வெளியே அழிக்கிற தேவனை தான் நீங்கள் பார்க்க வேண்டி வரும். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறவங்கெல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, இயேசு சொன்னார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்ககிட்ட கேட்க போகிற முதல் கேள்வி அதுதான். நான் உன்னை நம்பி கொடுத்தனே, குடும்பம், உன்னை நம்பி கொடுத்த ஊழியம், சபை, விசுவாசி, உன்னை நம்பி கொடுத்த ஊழியத்தில், உன்னை நம்பி கொடுத்த ஊழியத்தில் நீ என்ன செஞ்ச? எல்லா கண்களை மூடுங்க. எல்லாம் உங்கள் ஆத்மாக்காக ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுக்கான நேரம் தான். இது உங்களுக்காக, உங்கள் ஆத்மாக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நிமிஷத்தை, அந்த வருகையின் நிமிஷத்தை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் கதவை தட்டும் போது கர்த்தர் சொன்னாரா, உங்களை அறியேன், ஐ டோன்ட் நோ. ஜெபிக்க போகிறோம். உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். நான் இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். நான் மட்டுமல்ல, என்னோடு என் குடும்பமும் ஆயத்தப்பட்டு போகணும். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. மகனுக்காக, மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க பேழைக்குள்ள போய் பிள்ளைகள் நரகத்துக்கு போறது கர்த்தர் விரும்பல. நீதிமானின் சந்ததியை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறீர். இதோ எங்களுக்கான காலம் நெருங்கி இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு காலம் நிறைவேறின போது வந்தது போல எங்கள் காலம் நிறைவேறுகிற இடத்தில் இருக்கிறோம். நீர் வரப்போகிறீர். அன்னைக்கு அவர்கள் சந்திக்க ஆயத்தப்படாதது போல நாங்கள் ஆயத்தப்படாமல் நிர்விசனமாயிராதபடி ஒவ்வொரு நாளும் சந்திக்க ஆயத்தப்பட்டு காத்திருக்கிற சிமியோன்கள் போல காத்திருக்க கிருபை பாராட்டுங்கப்பா. எங்கள் ஆவியில ஏவப்பட்டு உமக்கென்று காத்திருக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. கையில் வேதத்தை வச்சிருந்த ஏரோது உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படாமல் இருந்தாப்பா. ஆனால் ஆவியில ஏவப்பட்ட சிமியோன் காத்திருந்தான். நாங்கள் கையில் வேதம் வச்சிருக்கிறோம், ஊழியம் பண்ணுறோம், பிரசங்கம் பண்ணுறோங்கிற பெருமையில், மமதையில் உம்முடைய வருகையை விட்டு விடாதபடி பரிசுத்த ஆவியில ஏவப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆவியானவரை. சந்திக்கிற கூட்டத்தில் காணப்பட கிருபை பாராட்டுங்க. எப்படியாவது இந்த சீயோன் மலைக்குள்ள ஓடி வந்துட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் உத்தரி தள்ளிவிட்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கிருபை தான். ஆசீர்வதிங்கப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். வருகை தாமதிக்குமானால் நாளைய தினத்தில் சந்திக்க கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.